டிராகன் திரைப்படம் ஓப்பனிங் வீக்கெண்டில் பயங்கரமான கலெக்ஷன் இருந்தது. எதிர்பார்க்காத அளவுக்கு சரியான கலெக்ஷன். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா வீக் டேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். அதுலேயுமே பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. அப்புறம் செகண்ட் வீக்கெண்டு அடித்து தம்சம் பண்ணி 100 கோடிக்கு மேலே வசூல் போச்சு. இப்போது செகண்ட் வீக் வந்திருக்கு. இந்த வீக் டேஸில் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, நேற்று எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஏன்னா வழக்கமாக எல்லா படங்களும் சில படங்கள் அந்த 10 நாள், ஒரு 9 நாள், 8 நாள் அதுக்குள்ளேயே ஒரு வசூலை எடுத்து லாபத்தை எடுத்து சில படங்கள் போயிடுது. அதுக்கப்புறம் பெருசாக மக்கள் அந்த 12வது நாள், 13வது நாள், 2வது வாரம், 3வது வாரம் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்குறாங்கன்னா அது ரொம்ப கம்மி தான். இந்த படத்துக்கு அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் சப்தம், அகத்தியா இந்த 2 படங்களோட ஃபஸ்ட்டு மண்டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். அதே மாதிரியே சாவா எவ்வளோ வசூல், மற்ற எல்லா படங்களோட வசூலையும் பார்த்துருவோம். நேற்று வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரியே ஒரு கொரியன் ஃபில்மோட கலெக்ஷனை பார்க்க போகிறோம். முக்கியமாக 2019 பெரிய அளவில் சம்பவம் பண்ண படங்க. ஆமாங்க, பேரசைட். ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, எந்தெந்த கண்ட்ரியில் பெரிய வசூல். அப்புறம் இன்னொரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் ஆஃப் பிச்சைக்காரன் அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவை லைக் பண்ணுறது அப்படி பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவோட லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணி அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, கற்பகம் அப்படிங்கிற படத்தில் மன்னவனே அழலாமா அப்படிங்கிற ஒரு பாட்டு பயங்கர ஹிட்டான பாட்டு. இன்னைக்கு கூட எல்லாருக்கும் கேட்டால் தெரியும். ஆனால் இந்த படத்தோட பேர் எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது தான் அதில் நான் ஆக்சுவலாக இந்த படத்தோட பேரில் தான் நீங்கள் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்களாம் கரெக்டாக போட்டிங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆஸ்டர் கார்டன், முரளி சிட், சங்கர் பைரேட்ஸ், அப்புறம் ராஜ்குமார், பாலாஜி விக்கி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். சாவா திரைப்படத்தோட 18வது நாள் வசூல் இந்தியாவில் 10 கோடியே 89 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 45 லட்சம். ஸோ இந்த படத்துக்கு இது தேர்டு மண்டே அதுலேயுமே சரியான வசூல் எடுத்திருக்கு. இந்தியாவில் டோட்டலாக 557 கோடியே 57 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 637 கோடியே 51 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 140 கோடி. ஸோ சரியான வசூல். இந்த வருஷத்தோட பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேல்கான் அப்படிங்கிற ஒரு படம் டே 4 இந்தியாவில் 34 லட்சம், வேர்ல்டு வைடு 42 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 2 கோடியே 59 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 87 லட்சம் ஒரு மோசமான வசூல் எடுத்திருக்கு இந்த 4 நாளில் இந்த படம். கிரேசி அப்படிங்கிற படம் டே 4 இந்தியாவில் 75 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம். ஸோ டோட்டலாக 5 கோடியே 20 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 65 லட்சம். இந்த படமுமே மோசமான கலெக்ஷன் தான். அதாவது இந்த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மேல்கான் ரொம்ப மோசமான கலெக்ஷன், இது மோசமான கலெக்ஷன். அப்புறம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தோட டே 12 கேரளாவில் 82 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 25 லட்சம். ஸோ டோட்டலாக 22 கோடியே 31 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 39 கோடியே 60. ஸோ டோட்டலாக கேரளாவில் 22 கோடியே 31 லட்சமும், வேர்ல்டு வைடு 39 கோடியே 61 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. முக்கியமாக மலையாள திரைப்படங்களோட வசூலை சொல்லும் போது என்னங்க மலையாளத்தில் எல்லா படமே வெற்றி படமாக அமையுதா அப்படிங்கிறத உங்களில் சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட கேட்டிருந்தார், என்ன ப்ரோ மலையாளத்தில் மட்டும் ஒரு படம் வந்ததுன்னா அது கன்ஃபார்மாக ஹிட்டு படமாக அமைஞ்சிருது, அது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம சொல்கிறது அந்த ஹிட்டு படம் பெரிய அளவில் வசூல் எடுக்கிற படங்கள் மட்டும்தான். இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி கூடவே இதுக்கு முன்னாடி வாரமே, இதுக்கு அடுத்த வாரமே ரிலீஸ் ஆன படங்கள் கிட்டத்தட்ட 20 கிட்ட இருக்குது மலையாள திரைப்படங்கள் மட்டுமே. அதாவது இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமே ரிலீஸ் ஆன படங்களே எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் வசூல் சுத்தமாக இல்லாமல் வெறும் 50,000 60,000 எடுக்கிற வசூல் திரைப்படங்கள்லாம் இருக்குது. சில படம் பெரிய அளவில் 4 கோடி 5 கோடி பட்ஜெட் போட்டு கூட சுத்தமாக வசூல் இல்லாத படங்களும் இருக்குது. ஸோ அதனால் மலையாள திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி படமாக அமையுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. கிட்டத்தட்ட போன வருஷம் கூட ஒரு நியூஸ் வந்தது, நம்ம கூட அதை பற்றி பேசியிருந்தோம். அங்கேயுமே நிறையா கோடிகள் பெரிய அளவில் நஷ்டமான வருஷமாக தான் போன வருஷம் இருந்திருக்கு. இத்தனைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியில் போன வருஷம் தான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இட்டு இருக்குது. 100 கோடி திரைப்படமே 4-5 கிட்ட வச்சுருந்தாங்க போன வருஷமே. அந்த மாதிரி வருஷத்துலேயே அவங்களுக்கு பெரிய லாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரினா குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும்தான் பெரிய வெற்றி அடையுது. அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது. அப்புறம் மசாக்கா அப்படிங்கிற திரைப்படம் டே 6 ஆந்திரா தெலுங்கானாவில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 86 லட்சம்.
ஸோ டோட்டலாக 7 கோடியே 93 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 87 லட்சம். அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டே 11 தமிழ்நாட்டில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம். ஸோ டோட்டலாக 8 கோடியே 60 லட்சம் தமிழ்நாட்டிலேயே, வேர்ல்டு வைடு 14 கோடியே 74 லட்சம். கிட்டத்தட்ட இன்னும் இந்த படம் ஒரு 80 லட்சம் 90 லட்சம் கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் ஒரு வெற்றி படம் தான் அமைய போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த படம் ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. அகத்தியா திரைப்படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 4 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 2 லட்சம். 22 கோடி பட்ஜெட், பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. நான் நினச்சேன் இந்த வீக் டேஸில் இந்த படம் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணுன்னு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் 12 லட்சம் இருக்குல்ல, இது இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 10 லட்சம், அது இல்லாமல் ஹிந்தி லாங்குவேஜில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த படம். அப்புறம் சப்தம் திரைப்படம் டே 4 தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 65 லட்சம் வேர்ல்டு வைடு நேற்று டே 4. டோட்டலாக 1 கோடியே 60 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 52 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 69 லட்சம். அப்புறம் டிராகன் திரைப்படத்தோட டே 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சம், கர்நாடகாவில் 32 லட்சம், கேரளாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 66 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷனை வாரி குவிச்சிருக்குங்க. நேற்று 11வது நாள் கூட 2 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில்னா பெரிய விஷயம். அதுலேயும் அதர் ஸ்டேட்டில் 65 லட்சம், ஒரு ஆந்திரா தெலுங்கானா வேறு ஒரு ஸ்டேட்டில், கர்நாடகாவில் 30 லட்சத்துக்கு மேலே, ஓவர்சீஸில் 35 லட்சத்துக்கு கிட்ட. ஸோ சரியான கலெக்ஷன். நேற்று நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்த படம். 3 கோடியே 66 லட்சங்கிறது. அப்புறம் டோட்டலாக இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 58 கோடியே 53 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 கோடியே 89 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 9 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 11 லட்சம், ஓவர்சீஸில் கொஞ்சம் ஒரு 3.5 கோடி கிட்ட அப்டேட் ஆகிருக்கு. அதையும் சேர்த்து தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 27 கோடியே 69 லட்சம், டோட்டலாக 113 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 11 நாளில் சரியான கலெக்ஷனை வாரி குவிச்சிருக்கு. இந்த படம் இதோட நிற்க போகிறதுல இன்னும் நல்லா போக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஃபேவரட், முக்கியமாக இந்த படம் ஓடுறதுக்கு அப்படி என்ன பெரிய ரீசன், இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுற அளவுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அடுத்ததாக பேரசைட் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த படம் ஒரு கொரியன் ஃபிலிம் தான். நான் இந்த படம் பண்ண சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியன் திரைப்படத்திலேயே முதல் முறையாக ஆஸ்கார் வாங்கின முதல் திரைப்படம் இதுதான். இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, நான் இங்கிலீஷ் ஃபிலிம், அதாவது இங்கிலீஷ் மொழி இல்லாமல் வேறு ஒரு மொழி திரைப்படம் இந்த மாதிரி ஆஸ்கார் அவார்டு வாங்குகிற முதல் திரைப்படமும் இதுதான். அதுவும் பெஸ்ட்டு பிக்சருக்கு, பெஸ்ட்டு ஃபிலிமுக்கு இந்த படம் வந்து வாங்கியிருக்கு. இந்த படம் 4 ஆஸ்கார் வாங்கியிருக்கு. ஒன்று வந்து பெஸ்ட்டு பிக்சர், பெஸ்ட்டு டைரக்டரு, அப்புறம் பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு இந்த 4 கேட்டகரிலையுமே இந்த ஆஸ்கார் வின் பண்ணியிருக்கு. இந்த படம் பெரிய சம்பவம் பண்ணிச்சு. வசூல் ரீதியாகவும் ஆக்சுவலாக இந்த படம் பெரிய சம்பவம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட்டே $11.4 மில்லியன் தான். யூஎஸ்ஏல மட்டுமே $53.37 மில்லியன், சவுத் கொரியாவில் $71.44 மில்லியன், ஜப்பானில் $43.95 மில்லியன். இது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் அங்கெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா $89.37 மில்லியன், டோட்டலாக $258.13 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அதுக்கடுத்ததாக ஒரு ரீரிலீஸ்லாம் ஆகி அதில் ஒரு 4-5 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக இந்த படம் 258, இந்த ரீரிலீஸ்லாம் சேர்த்தா 263, 264 கிட்ட வரும்னு வைங்களேன். ஸோ ஒரு வசூல் ரீதியாகவும் ஹிட்டு, அதே நேரத்தில் பெஸ்ட்டு டிகேட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு டேக்லைனும் இருக்குது. ஸோ உண்மையிலே அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். அடுத்ததாக பிச்சைக்காரன் திரைப்படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே சசி வேறு லெவலில் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப சின்ன விஷயந்தான். ஒரு பெரிய பணக்காரன் அவங்க அம்மாவுக்காக 48 நாள் வந்து பிச்சை எடுக்கணும். அந்த பிச்சை எடுக்கும் போது அவர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு, என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத அவ்வளோ சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நல்ல படம், எக்ஸ்ட்ராடனரி மூவி அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 26 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 11 கோடி, கேரளாவில் ஒரு 1.5 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 50 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 4 கோடியே 30 லட்சம், டோட்டலாக வேர்ல்டு வைடு 43 கோடி 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக 23 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. சரியான பிளாக் பஸ்டருங்க. இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.